இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது கலைஞர் கனவு இல்லம் திட்டம் இருக்கு பார்த்தீங்களா, இலவச வீடு வழங்கும் திட்டம் இருக்கு பார்த்தீங்களா. இந்த வருஷம் 2025-26க்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக 1 லட்சம் வீடு வழங்க போகிறாங்க. அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக அரசாணை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் தாங்க இந்த வீடியோவில் 1 by 1 பார்க்க போகிறோம். நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். டெலிகிராம் குரூப் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் உடனே நீங்கள் நம்ம டிடி ஜாப்ஸ் தமிழ் சேனலோட டெலிகிராம் குரூப்புக்கு வந்துடுவீங்க. லிங்க் கொடுத்துருப்பேன். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இப்படி தாங்க இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலீஷ்லேயும் இதை பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இந்த பேஜும் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா தமிழ்லையும் இதற்கான விவரங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ் லாங்குவேஜ்லேயும் நீங்கள் இதற்கான விவரங்களை பார்க்கலாம். இங்கே எடுத்ததும் பாருங்க, 2025-26ஆம் ஆண்டு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்திற்கான வழிகாட்டு நெறிமுறைகள் கொடுத்திருக்காங்க. 2024 மற்றும் 2025ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட உரையின் போது கீழ்கண்ட அறிவிப்பு வெளியிடப்பட்டது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. குடிசைகளில் வாழும் குடும்பங்களுக்கு நிரந்தர வீடுகள் கட்டித்தரும் முன்னோடி திட்டம் தமிழ்நாட்டில் 1975ஆம் ஆண்டில் தொடங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2010ஆம் ஆண்டு குடிசையில்லா கலைஞரின் வீடு வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் குடிசைகளை மாற்றி பாதுகாப்பான நிரந்தர கான்கிரீட் வீடுகளை அமைத்து தரும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட சமீபத்திய கணக்கெடுப்பின்படி கிராம பகுதிகளில் 8 லட்சம் குடிசை வீடுகள் உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. எனவே குடிசையில்லா தமிழ்நாடு என்ற இலக்கினை எய்திடும் வகையில் வரும் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டின் ஊரக பகுதிகளில் 6 வருடங்களில் 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு முடிவெடுக்கப்பட்டது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா கிராம பகுதிகளையும் சரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா குடிசையில்லா தமிழ்நாடு கொண்டு வரதுக்கு தான் இந்த திட்டம் வெளியிட்டிருக்காங்க. கம்மிங் 2030க்குள்ள கிட்டத்தட்ட 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டுவதற்கு முடிவெடுத்திருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட பல்வேறு கணக்கெடுப்புகளின் மூலம் அரசின் வீடு வழங்கும் திட்டங்களின் கீழ் உதவி பெற மொத்தம் 7,89,007 தகுதியுடைய குடும்பங்கள் குடிசைகளில் வசிப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ கிட்டத்தட்ட 7 லட்சம் பீப்புள்ஸ்க்கு மேலேயே குடிசைகளில் வாழ்ந்துட்டு வராங்க. இந்த தரவுகள் எல்லாமே இணையதளத்தில் உள்ளன அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இத்திட்டத்தின் கீழ் 2024-25ஆம் ஆண்டில் 1 லட்சம் வீடுகள் வழங்கப்பட்டது. ஸோ லாஸ்ட் இயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் வீடுகள் கொடுத்திருக்காங்க. அரசால் 2025-26ஆம் ஆண்டு வரவு செலவு திட்ட அறிக்கையில் அறிவித்தபடி 2025-26ஆம் ஆண்டிற்கும் இத்திட்டத்தினை நீட்டிக்க உத்தேசித்து மேலும் 1 லட்சம் வீடுகள் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. ஸோ இந்த இயர்லையும் பார்த்தீங்க அப்படின்னா 1 lakh வீடுகள் கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதற்கான தகுதி வரையறையும் கொடுத்திருக்காங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். பின்வரும் வரையறைகளை பூர்த்தி செய்யும் குடும்பங்கள் இந்த திட்டத்தின் கீழ் வீடு பெற தகுதியுடைய குடும்பங்கள் ஆகும். ஸோ இதில் சில குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. சில தகுதிகள் உங்களுக்கு இருக்கணும். ஸோ அப்போ தான் இந்த திட்டத்தின் கீழ் வீடு கொடுப்பாங்க. ஸோ அது என்ன அப்படின்னா கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் மறு கணக்கெடுப்பு பட்டியலில் இடம்பெற்ற நாளது வரை குடிசைகளில் தொடர்ந்து வாழ்கின்ற தகுதியுள்ள குடும்பங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கலைஞர் வீடு வழங்கும் திட்டம் மறு கணக்கெடுப்பில் ஒரு கிராம ஊராட்சியில் குறைந்த அளவிலான வீடுகள் அல்லது தகுதியுள்ள குடும்பங்களோ இல்லாத நிலையில் புதிய குடிசைகள் கணக்கெடுப்பில் பட்டியலிடப்பட்ட குடும்பங்கள் மற்றும் அனைவருக்கும் வீடு கணக்கெடுப்பு தரவுத்தளத்தில் உள்ள குடிசைகள் பரிசீலிக்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா அல்லது வீடு அமைந்துள்ள இடத்திற்கான உரிமை ஆவணம் உள்ள குடும்பங்கள் மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற தகுதி உடையவர்கள் ஆவர். தற்போது குடிசை அமைந்துள்ள இடத்தில் அல்லது அவர்களுக்கான பட்டா உரிமை ஆவணம் உள்ள இடத்தில் வீடுகள் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பரம்பரை சொத்தில் குடிசை அல்லது வீட்டுமனை குடியிருக்கும் சட்டப்பூர்வ வாரிசாக உள்ள குடும்பங்களுக்கும் வீடுகள் வழங்க பரிசீலிக்கலாம்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா புறம்போக்கு நிலங்களில் கட்டப்பட்டுள்ள குடிசைகளுக்கு கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் நிரந்தர வீடுகள் வழங்கப்பட மாட்டாது. குடிசை அமைந்துள்ள இடம் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலமெனில் அந்த ஆக்கிரமிப்பு வருவாய்த்துறையால் வரன்முறை செய்யப்பட்டிருந்தால் வீடு வழங்க பரிசீலிக்கப்படும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பட்டா இல்லாத குடும்பங்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்ட பின்னரே வரும் ஆண்டுகளில் வீடுகள் வழங்க பரிசீலிக்கப்பட வேண்டும். வீட்டுமனை பட்டா வழங்குவதை ஏற்கனவே அமைக்கப்பட்ட மாவட்டம் அல்லது மாவட்டம் வட்டாரம் ஊராட்சி அளவிலான கண்காணிப்பு குழுவினை புதுப்பித்து மாவட்ட ஆட்சித் தலைவரால் கண்காணிக்கப்பட வேண்டும். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் அல்லது குடியிருப்புகளில் பிற்படுத்தப்பட்டோர் அல்லது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் ஆதி திராவிடர் அல்லது பழங்குடியினர் நலன் ஆகிய துறைகளால் குழுக்களாக பட்டாக்கள் வாங்கப்பட்டிருப்பின் தகுதியுள்ள பயனாளிகளுக்கு நிறைவுத்தன்மை அணுகுமுறையில் வீடுகள் ஒதுக்கப்பட வேண்டும். நாடோடிகள் மற்றும் பழங்குடியினருக்கு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். விளிம்பு நிலையில் உள்ள பழங்குடியின குடும்பங்களுக்கு பண்டைய பழங்குடியினருக்கான பிரதம மந்திரியின் பெருந்திட்டம் மூலம் வீடுகள் வழங்கப்படுவதால் இத்திட்டத்தின் கீழ் இடம்பெறாத பழங்குடியின குடும்பங்களுக்கு நிறைவுத்தன்மை அடிப்படையில் வீடுகள் வழங்க வேண்டும். பழங்குடியினர் குடும்பங்களுக்கு வன உரிமை சட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட உரிமங்களை கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பட்டாவுக்கு நிகரான ஆவணமாக கருதலாம். ஓலை வேயப்பட்ட தகுதியான அனைத்து குடிசைகளும் பயன்பெறும் வரை அவற்றுக்கு முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலித்து வீடுகள் வழங்கப்பட வேண்டும். தகுதி வாய்ந்த அனைத்து குடிசைகளுக்கும் வீடுகள் வழங்கப்பட்ட பின்னர் ஓலைகளால் சுவர்கள் அமைக்கப்பட்டு அதன் மீது தார்பாலின் ஷீட் அல்லது அஸ்பெஸ்டாஸ் ஓடு, உலோகத்தகடு அல்லது ஓடு ஆகியவற்றை கொண்டு மேற்கூரை அமைக்கப்பட்ட வீடுகளை பரிசீலிக்கலாம். ஓலை கூரைகளை தார்பாலின் ஷீட் அல்லது அஸ்பெஸ்டாஸ் ஓடு, உலோகத்தகடு கொண்டு மறைக்கப்பட்ட குடிசைகளை மேற்குறிப்பிட்ட அனைத்து வீடுகளுக்கும் புதிய வீடுகள் வழங்கப்பட பின்னர் பரிசீலிக்கலாம். பயனாளிகளின் பட்டியலை தயாரிக்கும் போது மனநலம் குன்றிய நபரை கொண்ட குடும்பம், மாற்றுத்திறனாளிகள், விதவைகள், ஆதரவற்றோர் மற்றும் கணவரால் கைவிடப்பட்ட பெண்கள், பெண் தலைமையிலான குடும்பங்கள், முன்னாள் இராணுவத்தினர் மற்றும் துணை இராணுவ படையிலிருந்து ஓய்வு பெற்றவர்கள் என சம்பந்தப்பட்ட துணை இயக்குனரால் சான்றளிக்கப்பட்டவர்கள் மற்றும் தீ, வெள்ளம் போன்ற இயற்கை பேரிடர்களால் பாதிக்கப்பட்டவர்கள் போன்ற சிறப்பு பிரிவினருக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னும் இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா புதிய வீடுகள் ஒதுக்கீடு பற்றியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா பயனாளிகளை தேர்ந்தெடுக்கும் முறையும் இதிலே அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தென் பார்த்தீங்க அப்படின்னா தகுதியான பயனாளிகள் தேர்வு குறித்து மேலாய்வு குறித்தும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. தென் இன்னும் இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா வீட்டின் வடிவமைப்பு மற்றும் அழகு தொகை குறிப்பிட்டிருக்காங்க. அதாவது வீட்டோட டைப் அண்ட் வீட்டோட டிசைன் பற்றியும் இதில் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டோட வண்ணப்பூச்சு பற்றியும் சொல்லியிருக்காங்க. அதாவது பெயிண்டோட கலர் டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட வீடுகளுக்கு கீழ்காணும் வண்ணப்பூச்சு பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுவரின் மேல் மற்றும் கீழ்ப்பகுதிக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் பிளஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுப்பகுதி மிடில் ஸ்ட்ரிப்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா கேமோஃப்ளேஜ் ப்ரௌன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஜன்னல் மற்றும் கதவு பகுதிகளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மர் கலர் சொல்லியிருக்காங்க. மேற்குறிப்பிட்டுள்ள வண்ண குறியீடு ஏஷியன் பெயிண்ட் நிறுவன வண்ண குறியீடாகும் அப்படின்னும் கொடுத்துருக்காங்க. இருப்பினும் அங்கீகரிக்கப்பட்ட வண்ண குறியீட்டுடன் பொருந்தும் வகையில் இதர நிறுவன பெயிண்டுகளையும் பயன்படுத்தலாம். அண்ட் இன்னும் இந்த பேஜை ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பணிகளின் நிலை, பயனாளிகளுக்கு விடுவிக்கப்பட வேண்டிய தவணை தொகை பற்றியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் டீட்டெயில்டாக படித்து பார்த்துக்கோங்க. அண்ட் பணிகளை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் ஒன் பை ஒன்னாக ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. கட்டுமான பொருட்கள் வழங்குதல், மரக்கன்றுகள் நடுதல், ஒற்றை சாளர வங்கி கணக்கு மூலம் நேரடி பண பரிமாற்றம். ஸோ இதை பற்றியும் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடு கட்டி முடிச்சதுக்கப்புறம் கட்டி
கட்டி முடிக்கப்பட்ட வீடுகளுக்கு அடிப்படை வசதிகளை வழங்குதலும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அனைத்து வீடுகளுக்கும் எரிவாயு இணைப்பு, குடிசைகளுக்கான மின் இணைப்பு, வீடுகளுக்கான குடிநீர் இணைப்பு, ஸோ இதுவும் வழங்கப்பட வேண்டும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆவணப்படுத்துதல். பயனாளி தற்போது வசிக்கும் இடம், வீடு கட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம், பணிகள் மேற்கொள்ளும் பொழுதும் மற்றும் பணிகள் முடிவடையும் பொழுதும் பயனாளியின் புகைப்படத்துடன் கூடிய புவிசார் குறியீடு மற்றும் நாள் மற்றும் நேரத்துடன் கூடிய புகைப்படம் எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பயனாளிக்கு தவணை தொகை செலுத்தும் முன் வட்டார வளர்ச்சி அலுவலரால் மேற்குறிப்பிட்டவாறு எடுக்கப்பட்ட அனைத்து புகைப்படங்களையும் ஆவணப்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இலவச வீடு வழங்கும் திட்டத்திற்கான அனைத்து முழு விவரங்களும் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா 1 லட்சம் வீடுகள் வந்து கட்டி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஊராட்சி தலைவர் அல்லது உங்களோட கிளர்க் இருக்காங்க பார்த்தீங்களா, உங்கள் கிராமத்தில் இருக்கக்கூடிய கிளர்க் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அவங்கள நீங்கள் காண்டாக்ட் பண்ணும்போது நீங்கள் இருக்கிற இடம் குடிசை வீடாக இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக அவங்க உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கான எல்லாவித அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணுவாங்க. ஸோ தேவைப்படுற எல்லாருமே உங்கள் கிளர்க்கை காண்டாக்ட் பண்ணி உங்கள் நேமை சேர்க்க சொல்லுங்கள். இந்த திட்டத்திற்கான நோட்டிஃபிகேஷன் அண்ட் இதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ விருப்பம் இருக்க எல்லாருமே இந்த திட்டத்தை வந்து பயன்படுத்திக்கோங்க.